இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ பசங்க வந்து ஏதாவது சூடாக செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி பஜ்ஜி செஞ்சு ரொம்ப நாளாச்சு அதை செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு 1 டம்ளர் வந்து கடலை மாவு, 1/4 டம்ளர் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மாவை கரைச்சி எடுத்துகிட்டு சின்ன சின்னமாக வாழைக்காய் கட் பண்ணி போட்டு அதில் நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் செம்ம சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடும். நான் பஜ்ஜிக்கு பார்த்திங்க அப்படின்னா சோடா உப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமலே அதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா உப்பி வரும். அது யூஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தான் உப்பி வரும். ஸோ ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கு நான் வந்து பெருசாக எந்த சட்னியுமே வைக்கல. சும்மா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதுக்கும் அந்த சட்னிக்கும் அந்த பஜ்ஜிக்கும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆனியன் ரிங் மாதிரி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரிங் மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப போட்டு எடுக்க அதுக்கு பொறுமை இல்லாமல் மொத்தமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு எடுத்துட்டேன். அதுவும் செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் அடியில் கொஞ்சம் மாவு இருந்தது. ஸோ அதை வீணடிக்க வேணாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு அதையும் சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதையே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி எல்லாருமே தூங்கிட்டோம். அதே